ஓம் சக்தி. சக்தியில் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். சக்திகளே, நம்ம மருதுபாண்டி கதைக்கு வருவோங்க. மருதுபாண்டிக்கு ஒரு தம்பி இருக்காருங்க. அந்த தம்பிக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. பிறந்த இந்த குழந்தைக்குங்க கண் பார்வை இல்லை, ஈரல் வேலை செய்யல. அதே மாதிரி உடம்புல இருக்கிற முக்கியமான உறுப்புகள், பெரும்பாலான உறுப்புகள் வேலை செய்யல. அதனால அந்த குழந்தைக்கு மஞ்சள் காமால. டாக்டர்லாம் பலவிதமான சோதனைகளை செஞ்சு பார்த்துட்டு சொன்னாங்க, இது பரம்பரை வியாதி, இதை குணப்படுத்த முடியாது, காப்பாற்ற முடியாது. இன்னும் கொஞ்ச நாள் இந்த குழந்தையினுடைய தலை வீங்கிரு, அதற்கு பின்னால் கை காலெல்லாம் பக்கவாதம் அந்த மாதிரி செயலற்று போய்விடும். மொத்தத்தில் இது ஜடமாக இருக்கு, அவ்வளோதான். எப்போ சாகும்னு சொல்லவும் முடியாது. உடம்பு இருக்கலாம் ஜடமா, சாகலாம் எப்போனாலும் சொல்லுவோம் அப்படின்ட்டாங்க. இந்த விஷயம் நம்ம மருதுபாண்டிக்கு வருது. இவர் குழந்தை போய் பார்க்கலாமே அப்படின்னு முடிவோட அம்மாட்ட கேட்குறாரு. அம்மா சொல்கிறாங்க, வர 1ஆம் தேதி போ அப்படின்னு. அம்மா சொல்லுவாங்க, ஜனவரி 1ங்கப்பா, வர 1ஆம் தேதி போ. அதே மாதிரி 1ஆம் தேதி போய் பார்க்குறாரு குழந்தைய. அவருடைய மோசமான நிலைமையை பார்த்து கண்ணீர் வடிக்கிறாரு. தம்பி குடும்பத்துக்கிட்ட சொல்கிறாரு, மருவுத்துருவாங்க, அம்மானால தான் இதை தீர்க்க முடியும், அம்மா தீர்த்து வச்சிருவாங்க, வாங்கன்னு எவ்வளோ தூரம் எடுத்து சொல்கிறார். இவர் தம்பி குடும்பமாகட்டு, இவங்க அம்மா அப்பாவாகட்டு யாருமே இவர் மனுஷனாக கூட மதிக்கலை. இவர் சொல்கிற காதிலேயே போட்டுக்கல. இந்த சாமியார் பையன் எப்போ இப்படித்தான் சொல்லுவேன் அப்படின்னு யாரும் அதை கண்டுக்கவே இல்லை. இவரும் வருத்தத்தோட வீட்டுக்கு திரும்பி வந்துட்டார். அப்புறம் மறுபடியும் அம்மா கேட்கும்போது அம்மா சொன்னாங்க, 6ஆம் தேதி போடா அப்படின்னாங்க. சரி, 6ஆம் தேதி அம்மா குங்குமத்தை எடுத்துக்கிட்டு போனார். கொண்டு போய் அந்த குழந்தைக்கு வச்சு விட்டார். மறுபடியும் நம்ம மருவத்தூர் அம்மா பற்றி எடுத்து சொல்லி, அட முட்டா பசங்களா வாங்கடா அப்படின்னு கூப்பிட்றார், மருவத்தூருக்கு வாங்கடான்னு. இதற்கிடையில் அம்மா என்ன பண்ணியிருக்குது பாருங்க. அம்மா மீது நம்பிக்கை இல்லாத இவர்கள் எங்கேயோ சாமியாடி குறி சொல்கிறாங்கன்னு சொல்லி அங்கே போனாங்க. அங்கே போய் கேட்காம அந்த சாமியாடுற அந்த பெண் சொன்னாங்க, உங்கள் வீட்டில் ஊழ்வினை கொடுமை மிக அதிகமாக இருக்கிறது, அதன் காரணமாக நீ எந்த கோயில் போய் சாமி கும்பிட்டாலுமே அந்த எந்த தெய்வம் உங்கள் வீட்டுக்கு வர்றதில்லை. கடந்த 5 வருடமாக எந்த தெய்வம் உங்கள் வீட்டுக்கு வருவதில்லை, அவங்களாவது இப்படி கஷ்டப்படுறீங்க. அது மட்டுமல்ல, விதிப்படி உங்கள் குடும்பத்தை யாருமே உயிரோடு இருக்கக்கூடாது. முக்கியமாக உங்கள் அப்பா அம்மா உயிரோடு இருக்கக்கூடாது. இந்த தம்பி குழந்தை பிறந்திருக்குதே, இவனுக்கு குடும்பமே இருக்காது, இந்த குழந்தை மனைவி எல்லாம் இருந்திருக்கோன்னு, இதுதான் விதி. ஆனால் எப்படி உயிரோடு இருக்குன்னு கேட்குறீங்களா? ஒரு சக்தி உங்களை காப்பாற்றிட்டு இருக்குது. இது என்ன சக்தி தெரியுமா? ஓம் சக்தி. ஆமாம், உங்கள் 2வது மகன் ஓம் சக்தி பக்தர், அவனுக்காக அந்த ஆதிவரா சக்தி உங்கள் குடும்பத்தை இழுத்து பிடிச்சி காப்பாற்றிக்கிட்டு இருக்குது. அதனால் உங்கள் பிறந்திருக்கிற இந்த குழந்தைக்கு நல்லாகும்னா மருவத்தூர் போங்க, அங்கே தான் நல்லாகு. வேறு எந்த தெய்வத்தாலையுமே ஒன்றும் செய்ய முடியாது, எந்த தெய்வமும் விதியின் கோட்பாட்டில் தலையிடாது அப்படின்னு அந்த அம்மா தெளிவாக சொல்லி அனுப்பிச்சாங்க. அப்பவும் அந்த மரமட்டைக்கு ஏர்லிங் வரமாட்டேங்கிறாங்க. அப்புறம் பலவாறு மருது சண்டை போட்டுங்க தம்பி குடும்பத்தை வரவழைச்சாருங்க மருவத்தூர். இப்போ தம்பி, அவருடைய மனைவி, அந்த பிறந்த குழந்தை 3 பேர் எடுத்துக்கிட்டு பஸ்ஸில் வந்துட்டு இருக்கிறாங்க. அதுக்கு முன்னாலே அம்மா மருதுகிட்ட சொல்கிறாங்க, வீட்டில் என் படத்து முன்னால் குருகாணிக்கு வச்சு கும்பிட்டு வர சொல்கிறா அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி தம்பிக்கிட்ட சொல்லாமல் அவனு குருகாணிக்கு வச்சு கும்பிட்டுட்டு வர்றாரு. அப்படி வரும்பொழுது அம்மா மறுபடியும் சொல்கிற கனவுல காமிக்கிறாங்க, ஏன் நான் குருகாணிக்கை வைத்து என்னை கும்பிட்டுட்டு புறப்பட சொன்னா தெரியுமா? நம்ம எல்லாத்துக்குமே ஒரு பாடங்க. நம்ம எப்போ மருவத்தூர் கிளம்புனாலுமே குருகாணிக்கு வச்சு கும்பிட்டு அம்மா கிட்ட போகணும். ஏன்னா நினச்ச நேரமெல்லாம் நம்ம மருவத்தூர் போகிறதுக்கு நம்ம விதி விடாதுங்க. அதுக்கு பயங்கரமாக கோபம் வரும். எனக்கு விதிப்படி இவ்வளோ புண்ணிய பலனால இல்லையே, எப்படி போய் அம்மாவில் அடிக்கடி தரிசனம் பண்ணுறான், இவன் விடக்கூடாதுன்னு அது பயங்கரமான கலாட்டா பண்ணி நம்மளை சாகடிச்சிரு. அந்த வகையிலங்க உன்னுடைய தம்பியினுடைய விதிப்படி மருவத்தூர் வரும்பொழுது அவன் மனைவி, அவன் குழந்தைகள் ஆக்சிடென்ட் ஆகி இவனை தவிர மற்றவங்களாம் செத்து போயிடுவாங்க. அப்படியே அந்த காட்சியவே காமிக்குது.
அந்த பணத்துகளை போட்டுக்கிட்டு தம்பிக்கார அழுகிறா மருதை பார்த்து, ஆடா சண்டாளா, சகோதர துரோகியே, இப்படி பேச்ச கேட்டு நாங்கள் மருவத்தூர் கோயிலுக்கு வந்து இப்போ எல்லாம் செத்துப்பு கிடக்கிறமே, குடும்பமே செத்து போச்சே அப்படின்னு சொல்லி மருத பாண்டி பார்த்து அவன் புலம்புறான். அந்த மாதிரி காட்சி அம்மா காமிச்சது. இப்படி நடக்காமல் இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் குருகானிக்கு வச்சு கும்பிட்டுட்டு அவனை புறப்பட சொன்னேன் அப்படின்னு அம்மா விளக்கமும் கொடுக்குறாங்க. கனவு முடிஞ்சோன்னே இவர் ஃபோன் பண்ணி கேட்குறாரு. இது இப்போ இவரப்போ சென்னையில் இருக்கிறாருங்க, தம்பி குடும்பம் மதுரையில் இருக்குதுங்க. தம்பிக்காரன் சொல்கிறான், ஆமாண்ணா ஆக்சிடென்ட் எங்களுக்கு ஆகலை, ஆனால் எங்களுக்கு முன்னால் போயிட்டு இருந்த ஒரு பெரிய கண்டெய்னர் லாரி அச்சு முறிஞ்சு அப்படியே ரோட்டில் சைடில் அப்படியே கமுத்துருச்சு. டிரைவர் எப்படியோ உயிர் தப்பிச்சுக்கிட்டாரு, யாருக்கு எந்த உயிர் சேதம் ஏற்படலை, வண்டி மட்டுமே பக்கவாட்டில் சாஞ்சு கிடக்குது அப்படின்னு அவர் விளக்கம் சொல்கிறார். எப்படி பார்த்தீங்களா, தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போச்சுங்கிற மாதிரி அம்மா அந்த விதியை பாருங்க மாற்றி அமைக்கிறாங்க. அதான் மாறிங்க. அப்புறம் இவரும் சென்னையிலும் சேர்ந்தார். பாத பூஜைக்காக தட்டத்தை ரெடி பண்ணி உள்ளே போகிறாங்க. தம்பிக்காக இவரே வந்து காணிக்கை எடுத்து வைக்கிறார். அப்போ அம்மா மறுபடியும் உணர்த்துறாங்க, இல்லையடா மகனே, அவனுடைய வினை வலுவாக இருக்குது, அவன் வினையை கழிக்கிறதுக்கு வினையை போக்குறதுக்கு அவன் தாண்டா காணிக்கை வைக்கணும், நீ வைக்காத எடுத்துக்கோ, அவன் பணத்தை வைக்க சொல்லுங்கிறாங்க அம்மா. அதான் மர தம்பியை அந்த காணிக்கை பணத்தை வைக்கிறாருங்க. அப்புறம் உள்ளே போனே அம்மா சொல்கிறாங்க, ஒத்தனாகத்து பணம் கட்டி செய்யப்போ அப்படின்னு சொல்லிட்டாங்க. தீர்வும் சொல்லியாச்சு. வெளியே வந்து சரி அப்போ மண்டை ஆட்டினா வெளியே வந்தால் அப்புறம் ஒரு நாள் கழிச்சோன்னே 25,000மா, அப்பா நம்ப முடியாது சாமி, அவ்வளோ காசெல்லாம் கட்ட முடியாது, ஆச்சா போச்சான கட்ட முடியும், கட்ட வர அளவுக்கு அவர் தகுதி இருக்குது, ஆனால் மனசு இல்லை, நம்பிக்கை இல்லை, கட்ட மாட்டேன்ட்டார். ஆனால் மருது விடுவாரா? தம்பி மகனுக்காக அந்த குழந்தையினுடைய பேரில் இவரே பணம் கட்டி இவரே வேலையும் செஞ்சாருங்க. அதற்கு முன்னாலே அம்மா காமிக்கிறாங்க, அந்த குழந்தையினுடைய வயிற்றுல தொப்புள் பக்கத்தாலே இங்கே ஒரு ஓட்டை, அந்த மாதிரி காமிக்கிறாங்க. இதெல்லாம் விதிப்படி நடக்க வேண்டியது அம்மா காமிக்கிறாங்க. இவர் அடுத்த நாள் ஃபோன் பண்ணி கேட்டால், ஆமாப்பா தொப்புளுக்கு கீழே ஒரு பெரிய புண்ணு ஒன்று வந்திருக்குதப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. வேள்வி செஞ்சு முடிச்சாருங்க. வேள்வி செஞ்சு முடித்த பின்னால் பாருங்க, நம் கருணை கடல் பங்காரமா என்ன பண்ணுறாங்கன்னு, இறந்து போன மருதனுடைய தாத்தாக்கள்ல ஒருத்தர் கனவுல வர்றாங்க. அம்மாவே அந்த ரூபத்தில் வந்தாங்களே தெரியாது. அவர் வந்து மருதுகிட்ட ஒரு உழவு சொல்லி கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா, காரைக்குடிக்கு பக்கத்தால கடியாப்பட்டி அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. அதாவது காரைக்குடிக்கு பக்கத்தால திருமயம்ங்கிற ஊர், திருமயத்துக்கு பக்கத்தால கடியாப்பட்டி அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமம் இருக்குது. அங்கே மஞ்சள் காமாலைக்கு ஒருத்தர் மருந்து கொடுக்குறாரு. அவர் கிடக்கணும் கூட புழக்கே வச்சிடுறாரு. அவர்கிட்ட இந்த குழந்தையை தூக்கிட்டு போ அப்படின்னு உழவு சொல்லி கொடுக்குறாரு. அதே மாதிரி இந்த குழந்தையை தூக்கிட்டு போகிறாங்க. அவர் என்னப்பா இவ்வளோ மோசமாக இருக்குது, என்னுடைய மருந்தில் இது பிழைக்கும்னு நான் வந்து கேரண்டியெல்லாம் தர முடியாது, முயற்சி பண்ணி பார்க்குறேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு சில சொட்டு மருந்துகளை அவனுடைய வாயில் விட்டாருங்க. 1 மணி நேரம் தானுங்க ஆச்சு மருந்து விட்டு. இப்போ குழந்தைக்கு மஞ்சள் காமால பூரணமாக நீங்கிருச்சு. அது மட்டும் இல்லைங்க சக்தியில், டாக்டர் சொன்னாங்களே கண் பார்வை இல்லைன்னு சொல்லி, இப்போ ஆஸ்பத்திரியை கொண்டு போய் காமிச்சா அவங்கெல்லாம் சோதனை பண்ணி பார்த்துட்டு தவறு கண் பார்வை வரும், காட்ரேட்டு மாதிரி ஒரு கண்ணில் வந்து ஒரு படலம் படர்ந்துருக்குது 2 கண்ணையும். அதை ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துட்டா தடிமனான கண்ணாடி போட்டால் கண் நல்லா தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி செய்யுங்க அப்படின்னு அம்மா வேண்டி இவங்க அனுமதிக்கிறாங்க. ஆப்ரேஷன் முடிஞ்சது, சிறிய ஆப்ரேஷன். அதுக்கு பின்னால் பார்த்தாங்க கண்ணாடியும் தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை. பையனுக்கு இப்போ கண்ணு மற்ற குழந்தைகளை போல 100க்கு 100 நல்லா தெரியுதுங்க, கண்ணாடியெல்லாம் போடாமலே. அது மட்டும் இல்லா சக்திகளே, அந்த தொப்புளுக்குள்ள ஒரு புண்ணு இருந்தாங்களே, ஓட்டை ஆன மாதிரி காமிச்சாங்களே அம்மா, அந்த புண்ணுமே தானே நல்லா போயிடுச்சு. எப்படி பார்த்தீங்களா, அம்மா சொன்னபடி அந்த ஒத்தனாகத்துக்கு பணம் கட்டி வேள்வி செஞ்ச பின்னால் அனைத்து பிரச்சனைகளும் நீங்கி விட்டது. இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு நம்ம மருது பாண்டி இந்த தம்பி குடும்பத்தை அம்மாட்ட எழுதி வந்து காப்பாற்றினார் இல்லைங்க. இப்போ அந்த தம்பி குடும்பம் எவ்வளோ நன்றியாக இருக்கும்னு. ஆனால் அவங்க அதோட சரிங்க, அதுக்கு பின்னால் இது வரைக்கும் மருவத்தூர் வரவே இல்லைங்க. இப்போ மருவத்தூர் நினைக்கிறதும் இல்லைங்க. அதே மாதிரி அவங்க அம்மாவுமே
அந்த ஒரு வாரம் ஓம் சக்தின்னு கிடந்தது, ஒரு நாடகம் போட்டது, அது இப்போலாம் அதுவுமே மறந்துடுச்சுங்க. அவ்வளோதானுங்க. இப்போ மருதுவை தவிர யாரும் கும்பிட்றதில்லை சக்தியில். நன்றி கெட்ட உலகம் என்ன பண்ணுறதுங்க? ஓம் சக்தி.